ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஏரி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சிவப்பு வாவல் மீன் குழம்பு. இந்த சிவப்பு வாவல் மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல் சேர்த்து 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்தால் போதும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக நான் வந்து இருக்கிறதுலே சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி இதுக்குள்ளே சேர்த்து 2 முறை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதிலேருந்து வர ஆவிலே இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா இந்த மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா ஆறி வரட்டும். வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றலாம். மீன் குழம்புக்கு நான் வந்து ஒரு பெரிய பத்தையாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அரைக்கும் போதே நான் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நான் கடுகு சேர்க்கல, வெந்தயம் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் கடுகு சேர்க்குறீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால நமக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு லெமன் சைஸில் உள்ள புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு திரும்பவும் உப்பு தேவையான அளவு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம மீன்கள் சேர்த்துக்கலாம். இந்த புளி வந்து கொஞ்சம் அதிகமானதுனால நான் கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீன்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிவப்பு வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு வாவல் மீனில் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும் பாருங்கள். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியும் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா கொதிச்சு வந்திருக்குது குழம்பு பாருங்கள். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீன்கள் சேர்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மீன்கள் எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா மீன்களையும் சேர்த்துட்டு இதை அப்படியே எல்லாத்தையுமே ஒன்று போல் உள்ளே தள்ளி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம நல்லா உள்ளே இந்த குழம்புக்குள்ளே வந்து இந்த மீன்கள் எல்லாமே உள்ளே போயிடணும். மேலாப்பில் மீன்கள் இருந்தால் அந்த மீன்களுக்குள்ளே இந்த மசாலா இறங்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே குழம்புக்குள்ளே நல்லா இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் மல்லித்தலை சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த மல்லி வாசனை வந்து ஃபுல்லாக குழம்பு ஃபுல்லாக இறங்கி வரும். இப்போ பாருங்கள், சுவையான குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.